அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கான சமூக அறிவியல் பாட முக்கிய வினாக்கள் மற்றும் விளக்கங்கள நம்முடைய சேனல்ல தொடர்ச்சியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 8ஆம் வகுப்பு வரலாறு பிரிவுல வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படிங்கிற பாடத்திலிருந்து முக்கிய குறிப்புகள் மற்றும் கேள்விகள பார்க்கலாம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா இது போன்ற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இதுல முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய குறிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1757ல நடைபெற்றிருக்கு. பிளாசி போர் கிபி 1757. அடுத்ததா மிக முக்கிய போர் பக்சார் போர் 1764. இது 2 தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி இந்தியாவில் நடைபெறுவதற்கு அடித்தளமாக இருந்த போர்கள். அதனால இதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக கர்நாடக போர்கள், ஆங்கிலேய மைசூர் போர்கள், ஆங்கிலேய மராத்திய போர்கள். அடுத்ததாக கர்நாடக போர்கள். முதல் கர்நாடக போர் 1746லிருந்து 1748 வரை நடைபெற்றிருக்கு. இரண்டாவது கர்நாடக போர் 1749லிருந்து 1754 வரை நடைபெற்றிருக்கு. மூன்றாம் கர்நாடக போர் 1756லிருந்து 1763 வரை நடைபெற்றிருக்கு. இப்போ இதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கிய குறிப்பு. அடுத்தது ஆங்கிலேய மைசூர் போர்கள். முதல் ஆங்கிலேய மைசூர் போர் 1767லிருந்து 1769 வரை. இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் 1780லிருந்து 1784 வரை. மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் 1790லிருந்து 1792 வரை நடைபெற்றிருக்கு. நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் ஒரு வருடம்லாம் நடைபெற்றது, 1799. அடுத்தது ஆங்கிலேய மராத்திய போர்கள். முதல் ஆங்கிலேய மராத்திய போர் 1775லிருந்து 1782 வரை நடைபெற்றிருக்கு. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1803லிருந்து 1805 வரை நடைபெற்றிருக்கு. மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் 1817லிருந்து 1818 வரை நடைபெற்றிருக்கு. அடுத்ததாக போர்களை முடிவுக்கு கொண்டு வந்த முக்கிய உடன்படிக்கைகள் பற்றி பார்க்கலாம். முதல் கர்நாடக போர் ஐலா சஃபேல் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. முதல் கர்நாடக போர் ஐலா சஃபேல் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. எந்த வருடம்னா 1748ல். இரண்டாம் கர்நாடக போர் பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. வருடம் 1755. மூன்றாம் கர்நாடக போர் பாரிஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. வருடம் 1763. முதல் மைசூர் போர் மதராஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. வருடம் 1769. இரண்டாம் மைசூர் போர் மங்களூர் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. வருடம் 1784. மூன்றாம் மைசூர் போர் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. வருடம் 1792. முதல் மராத்திய போர் சால்பை உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. வருடம் 1782. அப்புறம் மிக முக்கியமான உங்களுக்கு தெரியுமா குறிப்பு, 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். இவர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் மூத்த சகோதரர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி சர் எலிஜா இம்பே ஆவார். அதே போல மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி அப்படிங்கிற இந்த 2 குறிப்புகளும் மிக முக்கியமான குறிப்புகள். இப்போ அடுத்ததாக நம்ம வினாக்களுக்கு போகலாம். 1707ஆம் ஆண்டு எந்த முகலாய பேரரசரின் மறைவுக்கு பின் இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அரசியல் ஆதிக்கத்தை பெற வழிவகுத்தது? யாரோட மறைவுக்கு பிறகுனா அவுரங்கசீப். அதுக்கு பிறகு வந்தவங்கெல்லாம் சரியான வலிமையான அரசர்களாக இல்லை. அதனால் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வலிமை பெற்றதுன்னு சொல்லலாம். இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி அமைய அடித்தளமான முதன்மையான போர்கள் எவை? இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி அமைய அடித்தளமான முதன்மையான போர்கள் பிளாசி போர் மற்றும் பக்சார் போர். ஆப்ஷன் ஏ விடை பிளாசி போர் மற்றும் பக்சார் போர். இருட்டறை துயரச் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எது? இருட்டறை துயரச் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1756. இந்திய வரலாற்றில் ஆங்கிலேய ஆட்சி காலூன்ற காரணமான பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு மற்றும் நாள் என்ன? சரியான விடை 1757 ஜூன் 23. ஆப்ஷன் பி.
பிளாசி போருக்கு பின் ஆங்கிலேயர்களால் வங்காளத்தின் நவாப்பாக அரியணை ஏற்றப்பட்டவர் யார்? மீர் ஜாபர். விடை பி. மீர் ஜாபர். பிளாசி போரின் விளைவாக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு கிடைத்த மிகப்பெரிய பொருளாதார சலுகை எது? அதாவது அதனுடைய மீர் ஜாபருக்கு ஆங்கிலேயர்கள் நவாப் பதவி தந்ததுனால என்ன மிகப்பெரிய சலுகையை ஆங்கிலேயர்கள் பெற்றாங்கன்னா, ஆப்ஷன் பி. வங்காளத்தில் 24 பர்கானா என்னும் பகுதியின் வரி வசூல் செய்யும் உரிமையை ஆங்கிலேயர்கள் பெற்றனர். அப்ப விடை ஆப்ஷன் பி. மீர் ஜாபருக்கு பின் கம்பெனியின் பெரும் பண கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாததால் ஆங்கிலேயர்களால் புதிய வங்காள நவாப்பாக நியமிக்கப்பட்ட அவருடைய மருமகன் யார்? மீர் காசிம். ஆப்ஷன் ஏ. மீர் காசிம். நவாப் மீர் காசிம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எந்தெந்த இந்திய ஆட்சியாளர்களுடன் இணைந்து ஒரு கூட்டுப்படையை உருவாக்கினார்? அந்த கூட்டுப்படை மூலம் நடந்த போர் தான் பக்சார் போர்னு சொல்கிறோம். அது யாரெல்லாம் இணைந்திருந்தாங்கன்னாக்கா, ஆப்ஷன் பி. அயோத்தி நவாப் சுஜா உத்தவ்லா மற்றும் முகலாய பேரரசர் 2ஆம் ஷா ஆலம், அப்புறம் மீர் காசிம், இவங்கெல்லாம் இணைந்து தான் அந்த பக்சார் போரை முன்னெடுத்தாங்க. அதுதான் கூட்டுப்படைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விடை ஆப்ஷன் பி. புகழ்பெற்ற பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு எது? புகழ்பெற்ற பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு எது? இது சரியான விடை ஆப்ஷன் சி. 1764. ஆப்ஷன் சி. 1764. பக்சார் போரில் ஆங்கிலேய படைகளை வெற்றிகரமாக வழிநடத்திய இராணுவ தளபதி யார்? ஹெக்டர் மன்ரோ. விடை பி. ஹெக்டர் மன்ரோ. பக்சார் போரை முடிவுக்கு கொண்டு வந்த வரலாற்று சிறப்புமிக்க உடன்படிக்கை எது? பக்சார் போரை முடிவுக்கு கொண்டு வந்த வரலாற்று சிறப்புமிக்க உடன்படிக்கை எது? ஆப்ஷன் பி. அலகாபாத் உடன்படிக்கை. ஆப்ஷன் பி. அலகாபாத் உடன்படிக்கை. 1765 அலகாபாத் உடன்படிக்கைக்கு பின் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ராபர்ட் கிளைவ். சரியான விடை ராபர்ட் கிளைவ். முதல் கர்நாடக போர் ஐரோப்பாவில் ஏற்பட்ட எந்த போரின் நேரடி எதிரொலியாக இந்தியாவில் வெடித்தது? முதல் கர்நாடக போர் ஐரோப்பாவில் ஏற்பட்ட எந்த போரின் நேரடி எதிரொலியாக இந்தியாவில் வெடித்தது? ஆப்ஷன் ஏ. ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். முதல் கர்நாடக போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எது? முதல் கர்நாடக போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எது? விடை ஐலா-சஃபேல் உடன்படிக்கை. இரண்டாம் கர்நாடக போரின் போது கர்நாடகத்தின் தலைநகரான ஆர்காட்டை தாக்கி மிக குறைந்த வீரர்களுடன் அதை கைப்பற்றியதால் ஆர்காட்டு வீரர் என்று புகழப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ. ராபர்ட் கிளைவ். இரண்டாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? இரண்டாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? பி. ஆப்ஷன் பி. பாண்டிச்சேரி உடன்படிக்கை. மூன்றாம் கர்நாடக போரின் ஒரு பகுதியாக 1760 ஜனவரி 22 அன்று நடைபெற்ற வந்தவாசி போரில் பிரெஞ்சு படையை முற்றிலுமாக தோற்கடித்த ஆங்கிலேய தளபதி யார்? விடை பி. சர் அயர்கூட். பிரெஞ்சு ஆதிக்கத்தை இந்தியாவில் முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வந்து ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்தை உறுதி செய்த உடன்படிக்கை எது? ஆப்ஷன் ஏ. பாரிஸ் உடன்படிக்கை. முதலாம் ஆங்கிலேய மைசூர் போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எது? முதலாம் ஆங்கிலேய மைசூர் போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எது? ஆப்ஷன் ஏ. மதராஸ் உடன்படிக்கை. இரண்டாம் மைசூர் போரின் போது போர்ட்டோனோவா, அதாவது பரங்கிப்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்தில் ஹைதர் அலியை தோற்கடித்த ஆங்கிலேய இராணுவ தளபதி யார்? இரண்டாம் மைசூர் போரின் போது போர்ட்டோனோவா என்ற இடத்தில் ஹைதர் அலியை தோற்கடித்த ஆங்கிலேய இராணுவ தளபதி யார்? விடை பி. சர் அயர்கூட். இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? ஆப்ஷன் பி. மங்களூர் உடன்படிக்கை. மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் திப்பு சுல்தானுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் திப்பு சுல்தானுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? ஆப்ஷன் பி. ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை.
திப்பு சுல்தான் தனது ஸ்ரீரங்கப்பட்டின கோட்டையை பாதுகாக்கும் போது ஆங்கிலேயர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டு வீரமரணமடைந்த 4ஆம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு எது? விடை சி. 1799. முதலாம் ஆங்கிலேய மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எது? ஆப்ஷன் பி. சால்பாய் உடன்படிக்கை. 1802ஆம் ஆண்டு துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஆங்கிலேயர்களுடன் பசின் உடன்படிக்கையை செய்து கொண்ட மராத்திய பேஷ்வா யார்? 1802ஆம் ஆண்டு துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஆங்கிலேயர்களுடன் பசின் உடன்படிக்கையை செய்து கொண்ட மராத்திய பேஷ்வா யார்? ஆப்ஷன் ஏ. இரண்டாம் பாஜிராவ். ஆப்ஷன் ஏ. இரண்டாம் பாஜிராவ். மராத்தியர்களின் தன்னாதிக்கத்தை முற்றிலுமாக ஒழித்து பேஷ்வா பதவியையே ரத்து செய்த போர் எது? மராத்தியர்களின் தன்னாதிக்கத்தை முற்றிலுமாக ஒழித்து பேஷ்வா பதவியையே ரத்து செய்த போர் எது? ஆப்ஷன் சி. மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர். ஆப்ஷன் சி. மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர். இந்திய சுதேச அரசுகளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவர துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் யார்? ஆப்ஷன் ஏ. வெல்லஸ்லி பிரபு. வெல்லஸ்லி பிரபு அறிமுகப்படுத்திய துணைப்படை திட்டத்தை முதலில் ஏற்றுக்கொண்ட இந்திய சுதேச அரசு எது? ஹைதராபாத். ஆப்ஷன் சி. ஹைதராபாத். வாரிசு இல்லாத சுதேச மன்னர்களின் நாடுகளை கைப்பற்ற வாரிசு இழப்பு கொள்கை என்ற திட்டத்தை 1848 அறிமுகப்படுத்தியவர் யார்? டல்ஹௌசி பிரபு. ஆப்ஷன் பி. டல்ஹௌசி பிரபு. வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியது டல்ஹௌசி பிரபு. வாரிசிலப்பு கொள்கையின்படி டல்ஹௌசி பிரபுவால் முதலில் அநீதியான முறையில் ஆங்கிலேய பேரரசுடன் இணைக்கப்பட்ட பகுதி எது? ஆப்ஷன் சி. சதாரா. இந்தியாவில் குடிமைப் பணிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி. காரன்வாலிஸ் பிரபு. குடிமைப் பணிகளுக்கான அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்குவதற்காக 1800ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் வெல்லஸ்லி கல்லூரியை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் பி. வெல்லஸ்லி பிரபு. 1863ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார்? ஆப்ஷன் பி. சத்யேந்திரநாத் தாகூர். அடுத்த கேள்வி, கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவத்தில் பணியாற்றிய இந்திய சிப்பாய்களுக்கு வழங்கப்பட்ட மிக உயர்ந்த பதவி எது? அதாவது சுபேதார் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆன்சர். ஆப்ஷன் ஏ. சுபேதார். இந்தியாவில் முதலில் ஒரு முறையான காவல்துறையை உருவாக்கிய கவர்னர் ஜெனரல் யார்? இந்த கேள்விக்கு நான் விடை சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்தியாவில் முறையாக கல்கத்தாவில் உச்சநீதிமன்றத்தை தோற்றுவிக்க காரணமான சட்டம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஒழுங்குமுறை சட்டம் 1773. கிழக்கிந்திய கம்பெனியின் நீதித்துறை நிர்வாகத்தை சீரமைத்து சட்டங்களை முதலில் தொகுத்த சட்ட விதிகளின் தொகுப்பை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் பி. காரன்வாலிஸ் பிரபு.